ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது எங்கள் கட்சியின் பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. சர்க்கார் படத்துல ஒரு சீன் வரும். இத்தனை வருஷமா நாங்க எதை வச்சு அரசியல் செய்யறோமோ அது எல்லாத்தையும் உடைக்க பாக்கியா அப்படின்னு வில்லன் கேட்பாரு. முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு முதல்வராக இருக்கப்போ சொன்னாரு, ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது கூடாது, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த திமுக கட்சியோட ஸ்ட்ராட்டஜியை உடைச்சு இன்னைக்கு முறை விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. இடதுசாரிகள் பலமடைய கூடாது என்பதுல இரண்டு கட்சிகளுமே ஆட்சி பங்கு அதிகார பங்கு அப்படின்னா என்ன, வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் கூட வந்தீங்க அப்படின்னா 100 சீட்டு ஜெயிக்கவும் வச்சு அது எம்எல்ஏ பதவி மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் பதவி, டெபுட்டி சிஎம் பதவி, இந்த மாதிரியான பதவிகள் கொடுத்து அவங்கள அழகு பார்த்து அவங்கள அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிக்கு அமைச்சரவையில் கிட்டத்தட்ட அந்த கட்சியை சேர்ந்த 7 தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சராக போகிறாங்க. இது மிகப்பெரிய வெற்றி அண்ட் வரலாற்றில் முக்கியமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். பல கட்சிகளும் இதை பாராட்டி வருகிறது, கம்யூனிஸ்ட் உட்பட. இது என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். விஜய் அவர்கள் ஒரு காலத்தில் திருமாவளவன் அவர்களையும் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்களையும் திரும்ப கூப்பிட்டார். ஏன் பிரேமலதா அவர்களையும் தேமுதிகவை இங்கே கூட்டணி அமைச்சுக்கிறதுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படி சொல்லி திரும்ப கூப்பிட்டாரு. என்னதான் இந்த கட்சியில் விஜய் அவர்கள் பல முறை இப்படி கூப்பிட்டாலும், ஆதவ அர்ஜுனாவை வச்சு திருமாவளவன் அவர்களை பல முறை கூப்பிட்டு பார்த்தாலும் இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் யாருமே விஜய் அவர்களை நம்பலை. 1 சீட்டு ஜெயிப்பார், 2 சீட்டு ஜெயிப்பார், இல்லை டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்னு விஜய் அவர்களை ரொம்ப ஏளனமாக பார்த்துட்டு இருந்த இவங்க எல்லாருக்குமே விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து வாயடைக்க வச்சுட்டாரு. மே 4ஆம் தேதி வருது. கடைசி நிலவரப்படி விஜய் அவர்கள் 108 சீட்டும் திமுக 71 கிட்டையும், அது கூட்டணியோட சேர்ந்து தான், கூட்டணி இல்லாமல் ரொம்ப கம்மி திமுகலாம். ஸோ இந்த மாதிரி நிலைப்பாடை பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு, மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு. விஜயை தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அடுத்த தலைமுறை அரசியல், அடுத்த யுகம் பிறந்துருச்சு. திமுக அதிமுக மாதிரியான 70-50 வருட கட்சிகளோட அந்த கோட்பாடு எல்லாத்தையுமே விஜய் உடைச்சு புது கட்சியை நோக்கி மக்கள் போகிற மாதிரி மாற்றிட்டார் அப்படின்னு இவங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சுக்குது. இதுக்கப்புறமும் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு வெளியிலிருந்து ஆதரவாது தரணும் அப்படின்றதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியையும் விசிகே கட்சியையும் முஸ்லீம் லீக் கட்சியும் தான் ஆதரவு தேடினார். பிஜேபி அவர் தேடி போவே இல்லை, ஏடிஎம் கேட்கக்கூடிய. ஏன்னா அவர் இடதுசாரிகள் கட்சிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்தார். அதுக்கப்புறமா திருமாவளவன் கட்சியிலிருந்து வன்னியரசு அவர்கள் ஒரு அமைச்சர் வரப்போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷமாக அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு. அதுக்கப்புறமா முஸ்லீம் லீக் கட்சியில் உள்ளவங்களும் அமைச்சராக வரப்போறாங்க அப்படின்றதும் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. சர்க்கார் படத்தில் ஒரு சீன் வரும். இத்தனை வருஷமா நாங்கள் எதை வச்சு அரசியல் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் உடைக்க பாக்கியா அப்படின்னு வில்லன் கேட்பாரு. பணம் செலவழிக்காம எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. அதை விஜய் உடைச்சிட்டாரு. ஜாதி தொகுதி வாரியா ஜாதி மதத்தை பார்த்து ஓட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு, அதை விஜய் உடைச்சிட்டாரு. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வேட்பாளர் முகம் தெரியாமல் விஜயோட முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அவனோட ஜாதி என்னவா வேணா இருக்கட்டும், நான் விஜய்க்காக ஓட்டு போடுறேன்னு போட்டிருக்காங்க. இதையும் விஜய் உடைச்சிட்டாரு. இந்த எல்லாருக்குமே இந்த ஆட்சியில் பங்கு, கூட்டணியில் வந்த இந்த திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை திமுக பண்ணது கிடையாது. திமுகவோட ஒட்டுமொத்த செயல் திட்டங்களையும் ஒரே தேர்தலையா அடிச்சு உடைச்சிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சென்னையில் ஒரு காலத்தில் தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்டுச்சு. அதில் முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு முதல்வராக இருக்கப்போ சொன்னாரு, ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாரு. ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன நினைச்சோம், ஓ ஆமா இல்ல, கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுக்கறதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது, இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால அந்த கட்சியை கரெக்டாக கொண்டு போக முடியாது, கரெக்டாக தான் சொல்கிறாரு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு அது எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு. இத்தனை வருஷமாக திமுக கூட சேர்ந்து உழைச்ச இவங்க யாருக்குமே இவங்க அமைச்சர் பதவி கொடுக்கல. அன்னைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லும்போது திமுக எந்த மாதிரி நடந்துக்குச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, திருமாவளவன் அவர்கள் விசிக கட்சிக்கு இரட்டை இலக்க தொகுதி கேட்டார். காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்துருக்கீங்க, பிரேமலதா அவர்கள் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்கீங்க, எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதி வேணும்னு கேட்டார். 4 சீட்டு 6 சீட்டு தான் கேவலமாக கொடுப்பாங்க எப்பயுமே, வெறும் 8 சீட்டு கொடுத்தாங்க திமுக. இதுதான் அவங்களோட நிலைப்பாடுன்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும். வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க.
அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது கூடாது, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த திமுக கட்சியோட ஸ்ட்ராட்டஜியை உடச்சி இன்னைக்கு முறை விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. இது எந்த மாதிரி மாற்றம் அப்படின்னா, அடுத்த முறை தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து திரும்ப விஜய் அவர்கள் முதல்வர் ஆனாலும் இல்லை வேற யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கும் இல்லை நமக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தே ஆகணும்னு இதை மேற்கோள் காட்டி கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். எவ்வளவுதான் நம்ம மற்ற விஷயங்களில் குறை சொன்னாலும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும்ன்றத கவனத்தில் எடுத்துக்கணும். திமுக is getting isolated day by day.